வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரூஃப் பை இண்டக்ஷன். ஸோ ஒரு இண்டக்ஷன் மெத்தட் மூலிமா எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரூஃப் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ப்ரூவ் பை இண்டக்ஷன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 1 + 2 + 3 ... + n = n × n + 1/2. இது நம்ம இண்டக்ஷன் மெத்தடில் ப்ரூஃப் பண்ணி காட்டணும். இண்டக்ஷன் மெத்தட்னு எடுத்துட்டோம்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணுமா, கொஷினில் கொடுத்துருக்காங்களே இந்த ஸ்டேட்மெண்ட்டு நம்ம P ஆஃப் n எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ லெட் P ஆஃப் n. ஏன் P ஆஃப் n எடுத்துக்கிறோம்னா, இந்த கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற இந்த n வேல்யூ வந்து ஒரு நான் நெகட்டிவ் இன்டீஜராக எடுத்துக்கிறோம். அதாவது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸாக எடுத்துக்கிறோம் சால்வ் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறதுக்கு தான் ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ லெட் P ஆஃப் n is equal to என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில், 1 + 2 + 3 + ... + n = n × n + 1/2. ஓகேங்களா? இதுதான் ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2க்கு பேர் என்னதுன்னா பேசிஸ் ஸ்டெப்னு சொல்லுவாங்க. இது ஸ்டெப் 2க்கு பேர் என்னது, பேசிஸ் ஸ்டெப். இந்த பேசிஸ் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா n வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஒரு இண்டக்ஷன் மெத்தட் எல்லாத்துக்குமே சேம் ஸ்டெப்ஸ் தான். n = 1. ஸோ பேசிஸ் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோம், இந்த n வேல்யூக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் LHS. ஸோ LHSல அப்ளை பண்ணலாம். LHSல n எங்கே இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ என்ன வரும், 1ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த எண்ணுக்கு 1 அப்ளை பண்ண வரும், 1 மட்டும் தானே வரும். நெக்ஸ்ட் RHS. இப்போ RHSக்கு பாருங்கள், இங்கே இருக்கீங்க n × n + 1/2 இருக்குது. இந்த எண்ணுக்கு 1 போடணும். ஸோ 1 + 1/2. ஸோ 1 × 1 + 1 வரும் 2, 2/2. ஸோ 1 2s are 2/2, கேன்சல் பண்ணால் 1. ஸோ நம்மளுக்கு LHS ஆன்சரும் 1, RHS ஆன்சரும் 1. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ ஸ்டெப் 2 முடிச்சாச்சு. ஸோ LHS = RHS. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ ஸ்டெப் 3 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இண்டக்டிவ் ஸ்டெப்னு சொல்லுவோம். இது ஸ்டெப் 3க்கு பேர் இண்டக்டிவ் ஸ்டெப். இந்த இண்டக்டிவ் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல n எல்லாமே kன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? assume the result n = k. ஸோ நம்ம n எல்லாமே kன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதான் இண்டக்டிவ் ஸ்டெப்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கொஷனில் பார்க்கலாம். பாருங்கள், 1 + 2 + 3 ... + n இருக்குல்ல, இந்த n இருக்க இடத்துல k போடணும். இந்த n இருக்க இடத்துல k தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் kன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன வரும், 1 + 2 + 3 + ... nன்னு வரும். அந்த nக்கு பதிலாக kன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். = k × k + 1/2. ஸோ இதுதான் நம்மளுடைய தேர்ட் ஸ்டெப், இண்டக்டிவ் ஸ்டெப். நெக்ஸ்ட் இண்டக்டிவ் ஸ்டெப்லேயே நம்ம அடுத்து ஸ்டெப் 4 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரூஃப் பண்ண போகிறோம். we have to prove the result. we have to prove the result for n value k + 1. இங்கே எப்படி நம்ம k கண்டுபிடிச்சோம், ஸ்டார்டிங் n வேல்யூ கேன்னு போட்டோம் இல்லையா, இப்போ k + 1க்கு கண்டுபிடிக்கணும். இதுதான் இண்டக்ஷன் ஸ்டெப்ஸில் இருக்கிற 4 ஸ்டேஜஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், P ஆஃப் n எடுக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், 1 அப்ளை பண்ணி பார்க்கணும் nக்கு. ஸ்டெப் 3 என்ன பண்ணணும், n = k அப்ளை பண்ணணும். ஸ்டெப் 4க்கு n = k + 1. இதுதான் எல்லா ப்ராப்ளமுக்குமே. ஸோ we have to prove the result for n = k + 1. ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற இந்த LHS எடுத்துப்போம். LHS என்ன இருக்குது, 1 + 2 + 3 + ... k. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், k + 1க்கு. கேக்கு அப்புறமா தான் k + 1 வரும், k + 1. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா கவனிங்க. இப்போது 1 + 2 + 3 ... k இங்கேருந்து இது வரைக்கும் இதுக்கு நம்ம ஏற்கனவே ஆன்சர் தெரியும். என்ன ஆன்சர் தெரியும், k
k into k plus 1 by 2. அப்போது இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள போர்ஷனுக்கு நம்ம என்ன ஆன்சர் எழுதிக்கலாம்? k into k plus 1 by 2ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் அதுக்கப்புறம் என்ன இருக்கீங்க? k plus 1. ஸோ ப்ளஸ் k plus 1. புரிஞ்சுதுங்களா? கீழே 1 போட்டுக்குங்க. சரி, இந்த ரெண்டுத்துலேயும் k plus 1 k plus 1 இருக்குங்களா? காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்போ என்ன வரும்? இங்கே k plus 1 போயிடுச்சுன்னா k by 2 வரும். ப்ளஸ் இங்கே k plus 1 போயிடுச்சுன்னா 1 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் k plus 1. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. k into 1 k plus 2 into 1 2 by 2 1s are 2. இது அப்படியே சேர்த்து எழுத வேண்டியது தான். k plus 1 into k plus 2 by 2. k plus 1 into k plus 2 by 2. ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக நம்மளுக்கு ட்ரூ ஆயிடுச்சு. By induction it is true for all n values. நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிச்சாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போது நார்மலாக நம்மளுக்கு கொஷின் என்ன இருந்தது? n into n plus 1 by 2ன்னு இருந்தது. கரெக்டுங்களா? எனக்கு நம்ம என்ன பண்ணணும்? k plus 1 போடணும். அதேமாதிரி இந்த எண்ணுக்கு என்ன பண்ணணும்? k plus 1ன்னு போடணும். இங்கே ஒரு ப்ளஸ் 1 இருக்குது. by 2 இது சால்வ் பண்ணி பாருங்கள். k plus 1 into 1 plus 1 வரும். k plus 2 by 2 வந்துடுச்சா பாருங்கள் அந்த ரிசல்ட்டு. ஸோ வந்ததுனால நம்மளுக்கு இது ட்ரூன்னு சொல்லியாச்சு, அவ்வளோதான், இண்டக்ஷன் மெத்தடில். ஓகேங்களா? இது சும்மா நீங்கள் வேணால் சைடில் போட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.